ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கேஎம்எஸோட போர்டு தான் நம்ம அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி வாங்கின அதே போர்டு தான், பட் இதில் சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது, சில மாடிஃபிகேஷனும் அதில் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னு நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோஸ், அதே போல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆம்ப்ளிஃபயர்ஸ், மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை விலை எங்கேயே கம்மியாக கிடைக்குதோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம போடுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய சேனல் மோட்டிவ். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஸோ இது கேஎம்எஸோட ஒரு சரவுண்ட் போர்டு. ஓகேங்களா? ஸோ சரவுண்ட் போர்டு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு வாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரவுண்ட் போர்டில் அதுதான். ஸோ மெயினாக வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஒரு மியூசிக் கேட்குறோம் அப்படின்னாக்கா அந்த மியூசிக்கில் வாய்ஸு தனியாகவும் அதே போல் வந்து மியூசிக் தனியாகவும் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அது அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம், சவுண்டு கம்மி பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான். ஸோ இது வந்து KMS 369 அப்படின்ற ஒரு போர்டு. ஓகேங்களா? ஸோ அந்த போர்டு தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 12 வாட் சப்ளையும் 24 வாட் சப்ளையும் ஒன்று வந்து கிடைக்கும். ஸோ 12 வாட்லேயும் கொடுத்துக்கலாம், 24 வாட்லேயும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எஸ்எம்பிஎஸ்சில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதிகபட்சமாக 24 வால்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த இரைச்சல் இல்லாமல் நம்மளுக்கு கிளியர் சவுண்ட், அதே போல் கெயின் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அது கம்மியாக கொடுத்தோம்னா கெயின் வந்து குறையும். ஏன்னா சப்போஸ் ஒரு கிளாஸ் டீலியோ இல்லை வந்து ஒரு 4440 போர்டு, அது வந்து கட் போர்டு இல்லை எஸ்டிகே போர்டு, அதுக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 24 வாட் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ அது வரைக்கும் நான் ட்ரை பண்ண வரைக்கும் அது நல்லாவே இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் கண்ட்ரோல் போர்டு பாஸ் ட்ரிபிள் வெர்ஷன் 2.0, இதுதான் அந்த போர்டோட நேமு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்பயும் போல் இதில் வந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவர் கேட்டிருந்தார், இதில் வந்து நீங்கள் எதுக்கு எல்இடி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கொடுத்துருக்காங்க, தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ நம்ம போர்டில் வந்து லைன் கொடுக்குறோம். ஸோ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலை, போர்டு கரெக்டாக பவர் போதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எல்இடி நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த எல்இடி வந்து நம்மளுக்கு ஏரியும். அப்போ போர்டுக்கு வந்து பவர் வருது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் எல்இடியை நான் போடுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்க்கு தனியாக, வாய்ஸ்க்கு தனியாக, ட்ரிபிளுக்கு தனியாக வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் போட்டுக்கலாம். அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் இதுக்கு தனியாக பழைய போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. ப்ரீசெட்டில் நம்ம போர்டு கேபினெட் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இல்லை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக போட்டு லிமிட்டர் போடுவோம். ப்ரீசெட்டில் வந்து சில டைமில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. நம்ம வந்து ரெகுலராக இருக்கிற, அதாவது விசிசி, அதாவது இன்புட்டு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கிரவுண்டு, பேக்கில் இருக்க அவுட்புட், அந்த மாதிரி நம்ம எடுத்தாலுமே சில டைமில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிருப்பாங்க. ஸோ சர்க்யூட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இந்த போர்டில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நார்மலாக ஒரு 100K பண்ணிட்டு மட்டும் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ், வாய்ஸ் அண்ட் ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து 100K 6 பின் போடாமல் 100Kல 3 பின் போட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கான வாய்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கக்கூடியது. ப்ளஸ் பழைய போர்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்லிடுறேன். பழைய போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் வந்து ரொம்ப லோவாக இருந்திருக்கும். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நான் சொல்லியிருப்பேன், 680 ohms ரெசிஸ்டர் போட்டு மேலே இந்த மாதிரி செராமிக் கெப்பாசிட்டர் போட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு இதை வந்து அவங்க மாடிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மாடிஃபை பண்ணி இதோட காஸ்ட் வெறும் 80 ரூபா தான். ஸோ 80 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி இருக்கும். அதே போல் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் கேஎம்எஸ் போர்டு யூஸ் பண்ணேன், அந்த பட் வந்து எனக்கு வந்து ஹம்மிங் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எடுத்தோடனே நான் வந்து கிரவுண்ட் கொடுக்காம நான் டேரெக்டாக வந்து கொடுத்தேன், அப்போயும் எனக்கு ஹம்மிங் சவுண்ட் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா போர்ட்லேருந்து கேபினெட்டுக்கு ஒரு கிரவுண்டு கொடுக்கணும். அதே போல் வந்து கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோலுக்கு எல்லாத்தையுமே பேரலல் பண்ணி அதுக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஹம்மிங் நாய்ஸ் சுத்தமாக வராது, அரெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் இப்போ ஒரு அக்ரிலிக் பேனலில் போடுறோம் அப்படின்னாக்கா எஸ்எம்பிஎஸ்லேருந்து நம்ம கனெக்ட் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கிரவுண்டு கொடுக்கறது நல்லது. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக போர்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். அதில் உங்களுக்கு ஏற்ற கிரவுண்ட் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து அப்படி வராது. கண்டிப்பாக நீங்கள் கிரவுண்ட் கொடுத்தா மட்டுமே நல்ல ரிசல்ட் வரும். சரிங்களா? ப்ளஸ் வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. கெப்பாசிட்டர் ஒன்றுமே இல்லை. கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இந்த கோடாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மைனஸ், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோடு இருக்காது, அது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ வர அவுட், அதாவது நீங்கள் ஒரு 12 வால்ட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு
அதுலேருந்து நீங்கள் வந்து மற்ற எங்கே கனெக்ட் பண்ணணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் 12 வோல்ட் வந்து ஒரு பவர் சப்ளை எடுக்கிறீங்க. அந்த 12 வோல்ட் பவர் சப்ளை வந்து கெப்பாசிட்டி என்ன சைஸ் கெப்பாசிட்டர் போடணும் அப்படின்னாக்கா, 12 வோல்ட்டுனாக்கா நீங்கள் 24 இல்லை 25 போடணும். ஓகேங்களா? இப்போ 24 வோல்ட்டு போட்டிங்கனாக்கா 48 இல்லை 50 அந்த மாதிரி போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து கரெக்டாக வரும். 24னா 24 போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் கிடைக்காது. ஸோ வர வோல்டேஜை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கெப்பாசிட்டர் வந்து வர வோல்டேஜை ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும், அந்த அதிகமாக போட்டோம் அப்படின்னாக்கா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ 1 அப்படின்னாக்கா 2 கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க கெப்பாசிட்டர் நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே.